ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். இங்கே விருத்த சேதனத்தை முதலாவது தெய்வம் பூமியிலே தன்னுடைய சந்ததிக்குள் அவர் அப்ளை பண்ற காரியத்தை நாம் இப்பொழுது படிக்கிறோம். இது எழுத்தின் பிரகாரமான ஒரு விருத்த சேதனம். நமக்கு அதை பற்றி இப்போ முக்கியம் அல்ல. ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. இதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. விருத்த சேதனம் என்பது ஒரு உடன்படிக்கை. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் தேவனோடு ஒரு உடன்படிக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு அவனோடு ஒரு உடன்படிக்கை, அவனும் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். உடன்படிக்கையினுடைய இன்னொரு அர்த்தம் பொருத்தனை, இன்னொரு அர்த்தம் நேர்த்திக்கடன், இன்னொரு அர்த்தம் பிரதிஷ்டை, இன்னொரு அர்த்தம் பிரதிக்கனை, இன்னொரு அர்த்தம் ஏற்பாடு. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஏற்பாடுன்னு என்னது? உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. விருத்த சேதனம் என்பது தேவனோடு ஒரு மறு மனிதன் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இன்னைக்கு நமக்கு தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கைகள்லாம் எப்படி இருக்கு? உடன்படிக்கை பண்றது நல்லது, ஆனா உடன்படிக்கை பண்ணினா அதை நிறைவேற்றணும். அது சிறிய ஒரு பொருத்தனையா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பொருத்தனையா இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றணும். உடன்படிக்கை ஒரு சாதாரண மனுஷனை தெய்வீகமாய் மாற்றுகிறது. ஒரு சாதாரண மனிதனை விசுவாச வீரனாய் மாற்றுகிறது. ஒரு சாதாரண மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் உடன்படிக்கை பண்ணினவர்களை மட்டும்தான் கர்த்தர் சேர்க்க வரப்போகிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிச் சேருங்கள் என்பார். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். அப்ப உடன்படிக்கை பண்ணினவங்களை பார்த்து பைபிள் சொல்லுகிறது என்னது? பரிசுத்தவான்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீங்க என்னெல்லாம் உடன்படிக்கை பண்ணீங்க? எத்தனை பிரதிஷ்டை பண்ணிருப்பீங்க? இல்ல வியாதி தொடக்கத்தில் மாத்திரமல்ல, இடை நாட்களில் வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும்படியாக, பிள்ளை கிடைக்கலன்னா பிள்ளை கிடைக்கும்படியாக, வருமான விஷயத்துல, வியாதி நேரங்களில, நெருக்கமான சூழ்நிலைகளில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்களை விருத்தியடைய செய்ய வைக்கும் பொழுது, எந்தெந்த நேரத்தில் நீங்க என்னென்னலாம் உடன்படிக்கை பண்ணினீங்க அப்படிங்கறத நீங்களே தேவனுடைய சன்னிதானத்தில் நிதானித்து பாருங்க. அதுல ஒரு உடன்படிக்கை விருத்த சேதனம். நம்மில் எத்தனை பேர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள்? ஒரு விசுவாசின்னு சொன்னா அவன் நிச்சயமாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். இப்படிலாம் பைபிள்ல பல விதங்களில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 17:24 ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். 25 இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். ஆதியாகமம் 21:4 பார்க்கும் பொழுது ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். பிலிப்பியர் 3:5 பார்க்கும் பொழுது பவுல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் பார்க்கும் பொழுது இயேசு விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அப்படியே வரிசையா சொல்லிட்டே போலாம். இதுல இருந்து நம்ம என்ன வேண்டிய, லூக்கா 2:21 இயேசு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது.
அப்படியானால் விருத்த சேதனம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு உடன்படிக்கை. இன்னும் சரியா சொல்ல போனால் அன்றைக்கு மாம்சத்தில் நடந்தது, இல்லாவிட்டால் எழுத்தின் பிரகாரமாக நடந்தது. இன்றைக்கு நமக்குள்ள 4 விதமான விருத்த சேதனம் நடக்கணும். நடந்திருக்கான்னு பாருங்க. இல்லைன்னு சொன்னா அவன் அறுப்புண்டு போவான் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. விருத்த சேதனம் பண்ணாம ஒருத்தன் சபைக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா எழுத்தின் பிரகாரமா இல்ல, அன்னைக்கு எழுத்தின் பிரகாரமாக ஆவிக்குரிய ரீதியில சபைக்குள்ள சும்மா பேரளவில் இருந்தா வேஸ்ட். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. இங்கே சபைக்குள்ள இருக்கணும்னு சொன்னாலே அவன் யாரா இருக்கணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய கட்டளை, உடன்படிக்கை. இல்லைன்னு சொன்னா அவன் ஆதியாகமம் 17:14 விருத்த சேதனம் பண்ணாத ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடினால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனம் நமக்கு பண்ணப்பட வேண்டியது அவசியம். இந்த விருத்த சேதனத்தினால நமக்கு என்ன நன்மை, பண்ணாததுனால என்ன தீமை, இதை நம்ம இப்ப கொஞ்சம் வழங்கணும். அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளை உடன்படிக்கை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய காரியம் என்ன? நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்துடுவார்கள். நமக்கு பழைய ஏற்பாட்டின்படி எழுத்தின் பிரகாரமான எந்த விருத்த சேதனமும் கிடையாது. ரோமர் 2:29 வாசிங்க. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆவியின்படி உள்ள விருத்த சேதனம் இருந்தால் உன்னை தேவன் மகிமைப்படுத்துவார். இப்படி பண்றவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சி மனுஷனால் அல்ல, யாரால் உண்டாகும்? யாரால் உண்டாகும்? தேவனால் உண்டாகும். ஆவியின்படி விருத்த சேதனம் தேவை. ஆவியின்படி உள்ள 4 விருத்த சேதனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். இப்ப பழைய ஏற்பாட்டிலேயே அதனுடைய ஆதாரத்தை பார்க்கலாம். மோசே ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு ஆள், அப்படிதானே? இல்லையா? இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு எதுல ஒரு விருத்த சேதனம் இல்லைங்கிறாரு. நான் உதடுகளில் விருத்த சேதனம் இல்லாதவன். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உதட்டுல விருத்த சேதனம் தேவை. நீங்க உதட்டுல விருத்த சேதனம் உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வசன ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருக்கு. யாத்திராகமம் 6:12 தான் இப்ப நீங்க வாசிச்சீங்க. உதட்டுல விருத்த சேதனம் இருந்தா நீ என்ன சொன்னாலும் மத்தவங்க கேட்பாங்க. உதட்டுல விருத்த சேதனம் இல்லைன்னா நீ என்ன சொன்னாலும் ஒருத்தனும் கேட்க மாட்டான். அதான் அதனுடைய தெளிவான சத்தியம். உதட்டுல விருத்த சேதனம் இருந்தா நீ என்ன சொன்னாலும் மத்தவன் கேட்பான். இவன் சொல்றான், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? சரி, இன்னும் ஆதாரமாக யாத்திராகமம் 6:30. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ள மனுஷன் என்ன பேசினாலும் அது என்ன செய்யாது, எவனும் கேட்க மாட்டான். நீங்க போய் ரோடா சத்தியம் சொல்லுங்க, உபதேசம் சொல்லுங்க, ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஏனென்றால் உன் உதட்டுல என்ன இல்ல? விருத்த சேதனம் இல்ல. உதடு ரொம்ப முக்கியம். உதடு என்பது வாயை காண்பிக்கிறது. நாவு மொத்தம் ஒரு மொத்தத்துக்கும் அதுதான் வாய். வாய்க்கு வாய் எதுதான்? உதடுதான். இந்த உதட நீங்க பிரதிஷ்டை பண்ணணும், உடன்படிக்கை பண்ணணும்.
இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருடைய வாயில், அவருடைய உதடுகளில் அருள் அருள் பொழிகிறது. யாருடைய உதடுகள்ல? ஆண்டவருடைய உதடுகள் வாயிலிருந்து அருள் பொழிகிறது, அப்படித்தான் சொல்லுது. இன்னொரு இடத்துல, என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. வசனம் தான் உன் வாயிலிருந்து வரணும். வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கும். உன்னுடைய உதடு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தா உன்னுடைய வேர்ட்ஸ் அப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க. பார்வோனுக்கு முன்பாக போகக்கூடிய மோசே சொல்லுகிறார், என்னுடைய உதடு விருத்த சேதனம் இல்ல, நான் எப்படி போய் பேசுறது? உங்களுடைய உதடெல்லாம் விருத்த சேதனம் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது மோசே தன் உதடுகளினால் பதறி பேசினான். 106 சங்கீதம் 14 வசனம் 33 வசனம். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். பதறி பேசினான். உதடுகள்ல விருத்த சேதனம் இல்லைன்னா பதற்றமான வார்த்தைகள் வரும். என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாது. பட 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 படன்னு பேசிடுவோம். நம்முடைய மார்க்கம் எதை போதிக்கிறது? உன் வாய்க்கு நீ காவல் வைக்கணும். பிசாசு யோபுவை சோதித்த போது, யோபு 1 அதிகாரம் 22 வசனம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2 அதிகாரம் 10 வசனம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு உத்தமன், அவன் உதடுகளினால பாவம் செய்யல. ஆனா மோசே அவசரப்பட்டு உதடுகளினால என்ன செஞ்சிட்டான்? பதறி பேசிட்டான். அதுக்கு அவனுடைய அறிக்கையே சொல்றான், எனக்கு என்னுடைய சரீரத்துல எழுத்தின் பிரகாரமான ஒரு விருத்த சேதனம் உண்டே தவிர என்னுடைய உதட்டுல என்ன கிடையாது? விருத்த சேதனம் இல்ல. வாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு கிருபை வேணும். உதட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுடைய உதடுகளினால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. உதட்டுல ஒரு விருத்த சேதனை வச்சு வார்த்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா கஷ்டம். மற்றவங்க விஷயத்துல மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த விஷயத்துல ஆண்டவரை பத்தி பேசுற காரியத்துல கூட இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தன் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. இந்த வருஷத்துல நீங்க எத்தனை ட்ரிப் ஆண்டவர் சரியில்லைன்னு சொல்லிருப்பீங்க? கண்ணு இருக்கான்னு கேட்கறான் ஆண்டவருக்கு. இவனே கண்ணு இருக்கான்னு கேட்டானா ரோட்ல போறவன் கேட்க மாட்டானா? காது இருக்கான்னு கேட்கறான். அப்படி இருந்தா ஏன் அவர் எங்க போனாருன்னு கேட்கறான். இப்ப தனக்கு பிரச்சனை வரும் பொழுது யாரையே குறை சொல்றாங்க? மனுஷர்கள் யார குறை சொல்றாங்க? தேவனையே குறை சொல்றாங்க. யோபுனுடைய மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். சாவு யாங்கிறா. நிலையம் உயிரோடு அலைகிற உத்தமன் பேர் வச்சுக்கிட்டு தேவனை தூசித்து சாவு. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? ஓட்டு எடுத்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு சோத்திரம் 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 சுத்திக்கிறியே, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு கேட்கிறா. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்யல? தன் தேவனை குறை சொல்லவில்லை, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தேவனை குறை சொல்லக்கூடாது, மன்னிப்பு கேளுங்க. உதடுகளினால் பதறி பேசிடாதீங்க. உங்களுடைய உதடுகள் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வாய்க்கு காவல் வைக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். குதிரைக்கு கடிவாளம் எங்க போட்டிருக்காங்க தெரியுமா? குதிரைக்கு கடிவாளம் எங்க போட்டு வச்சிருக்கான்? வாய்க்குள்ளதான் போட்டு வச்சிருப்பான். வாய்க்குள்ளதான் போட்டு வச்சிருப்பான். உள்ள ஒரு இரும்பு குண்டு மாதிரி இருக்கும், உள்ள இருக்கும் கண்ட்ரோல். அதை இழுத்தாதான் அதை நிப்பாட்ட முடியுமே தவிர நீ வேற என்ன பண்ணாலும் அதை என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை நீ கண்ட்ரோல் பண்ணி நல்லா கொண்டு வரணும்னு சொன்னா உதட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஜெய ஜீவியத்தினுடைய முதல் பகுதியே உதடுதான். உதட நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேனாலே நீ பாவத்தை ஜெயிச்சிட்ட, மாம்சத்தை ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். உதட்ட கண்ட்ரோல் பண்ண முடியல, விருத்த சேதனை இல்லைன்னா
நீ எங்கேயாவது போய் வாயில கண்ணில நெஞ்சிடுவ, சிக்கிடுவ. ரொம்ப கவனமா இருக்கணும். இவைகள் எல்லாவற்றிலும் அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, இவனோ பதறி பேசினான். அதனாலதான் சொல்றான், நான் பேசினா எவனுமே கேட்க மாட்டாயா. பார்வன்ட்ட போய் 10 ட்ரிப்பு பேசுறான், ஓடு ஓடுன்னு துரத்தி விட்டான், நாய் துரத்துன மாதிரி. இனிமேல் என் முகத்துக்கு முன்னால நினைச்சு கூடாது, வரக்கூடாது, வெளியே போ, இனி கொன்றுவன். ஏன்னா இவனுக்கு உதட்டுல என்ன கிடையாது, என்ன கிடையாது, விருத்த சேதனை இல்லாதவன் ஓப்பனா கன்ஃபஸ் பண்றான், ஒரு பெரிய பரிசுத்தவான். நம்மளும் அப்படித்தான், நமக்கு பல நல்ல குணங்கள் இருக்கும், விசுவாசம் இருக்கும், இன்னும் எத்தனையோ தெய்வீகமான சுபாவங்கள் இருக்கும். ஆனா வாய் என்ன செய்யும், லொட 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 லொட, பிரேக்கே இருக்காது. யார்கிட்ட என்ன எல்லா கதையும், ரோட்ல போறவன் வர்றவன், வீட்டுல உள்ளவன், சொந்தக்காரன், எல்லாத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பேச்ச நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. உதடுகள், நம்முடைய உதடு தான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய உதடை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நாம் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அதனால்தான் தாவீது சொல்றாரு, என் வாய் மீறாதபடி நான் என்ன செஞ்சேன், ஒரு தீர்மானம் பண்ணினேன். வாய்க்கு அப்படி ஒரு வசனம் உண்டு, என் வாய் மீறாதபடி நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். வாயை கண்ட்ரோல் பண்ணணும், வேற வழியே கிடையாது. வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம், கெட்ட வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிடலாம், வித்தியாசமான வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம், மணிக்கணக்கா செல்லுல பேசுறதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். எல்லாம் உதட்டுல தான் என்ன செய்யுது. ஒருத்தர் சமீபத்தில் இறந்துட்டார், ஒரு ஃபேமஸான ஊழியக்காரர் இறந்துட்டார். எல்லாரும் ஆதங்கப்பட்டாங்க. நானும் அவர் இருந்த இடத்துல போய் பிரசங்கத்துக்குலாம் போயிருக்கேன், ரொம்ப நல்ல மனுஷன். அப்போ இப்ப சமீபத்தில் இறந்துட்டாரு. நான் இப்ப போயிருக்கும்போது கேட்டேன், அநியாயமா இறந்து போயிட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, என்ன அவருக்கு வாய் கட்ட முடியலண்ணா, வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னத்தை கொடுத்தாலும் ஜோத்தச்சா, என்ன கொடுத்தாலும் 24 hours மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பான். எப்படி இருக்கு நம்முடைய இது? நம்முடைய நிலவரங்களை தேவன் காண்கிறார். உன் உதடுகளை தேவன் கட்டுப்படுத்த வாஞ்சிக்கிறார். உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்னா ஒருத்தனும் பிரசங்கம் கேட்க மாட்டான், நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம், உன் வாயை நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய காலம் வந்து விட்டது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி முடியும்? வாய் சாரி, நம்முடைய உதடுகள். இரண்டாவது, அப்போஸ்தலர் 7:51, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்கள். இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். செவி, செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேட்கிறது நல்லதுதான், தப்புன்னு சொல்லல. கேட்கிறதுனால் செவிகள் திருப்தி ஆகிறது இல்லை. எவ்வளோ பேசினாலும் அது போயிட்டே இருக்கு, இன்டேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும், எங்க போகுதுன்னு தெரியாது. பாதி சண்டையை குறைக்கணும்னா காதை அடைச்சுக்கிட்டா போதும். செவியில பிரதிஷ்டை வந்துட்டா நீ ஜெயஜீவித்தனுடைய அடுத்த பகுதிக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். வாயை கண்ட்ரோல் பண்ணிட்ட, உதட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டீன்னா ஜெயஜீவித்தனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். செவியை கண்ட்ரோல் பண்ணிட்டீன்னா ஜெயஜீவித்தனுடைய செகண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். எவனும் என்னவாது பேசுவான். பைபிள் சொல்லுகிறது, என் தாசனை இல்லாமல் செவிடன் யார்? செவிட்டுத்தனமா போயிட்டே இருக்கணும். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டு வர்றான், ஃபர்ஸ்ட் ட்ரிப் வர்றான். வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, இவனா 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 நம்ம ரட்சிக்க போறான், இவன் அவ்வளவு பெரிய ஆளா, இப்படி அவன்கிட்ட பேசினாங்க. அவன் காது கேக்குது, ஆனா எப்படி போனானா? எப்படி போனான்? 1 சாமுவேல் 10:27.
ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். எப்படி கேட்டுச்சா கேட்கலையா? செவிடாவன் கேட்டுச்சு, ஆனா காதுல வந்துச்சே தவிர இருதயத்துல அனுப்பல. பிரேக் பண்ணிட்டான். என்னத்தையா சொல்லிட்டு போறான், விடுறான்னு சொல்லிட்டு போயிட்டான். சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, போயிட்டே இரு. உன்னை பத்தி இப்படி பேசினா அப்படி பேசினா, சரி உன்னை என்னத்தையாவது பேசிட்டு போட்டு விடு. ஆனா அதே சவுல் அபிஷேகத்தை இழந்த போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 வந்த உடனே அப்படியே பாம்புக்கு அது கரெக்டா கட்டிடுச்சு. டென்ஷன் ஆயிட்டான், காய் மகாரமாய் பார்க்க ஆரம்பிச்சான். அவனை கொன்னே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். காரணம் என்ன? அந்த பாட்டு கேட்டுச்சு. என்ன பாட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த பாட்டை கேட்ட உடனே காதுல நல்லா ஏறிடுச்சு அவனுக்கு விஷம். உங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறதா? ஏர்போன் மாட்டி இருக்கியா? எஃப்எம் கேக்குறியா இல்ல மெசேஜ் கேக்குறியா இல்ல பாட்டு கேக்குறியா? எது மாட்டி, எதுக்காக போட்டிருக்க சொல்லுங்க. என்ன கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க? உங்கள் காதுகளில் விழுகிற சத்தம் என்ன? செவிகளில் விருத்த சேதனம். செவிகளில் விருத்த சேதனம் இருந்தா நம்மளை பத்தி யாரு என்ன பேசினாலும் கேட்க மாட்டோம். இந்த போறான் பாரு அப்படிமா, நீ நின்னுட்டேன்னா சண்டை, நீ கேட்காத மாதிரி போயிட்டீன்னா நல்லவேளை கேட்காம போயிட்டான்ட்டு பேசாம இருப்பான். நீ பாட்டுக்கு சரி சோத்திரம் என்ன பண்றது? தாவீத சீமேயி மண்ணு கல்லெல்லாம் அள்ளி போடுறான், நாசமா போன்னு சொல்லி. இத கேட்ட உடனே தாவீது அமைதியா இருக்கிறான். அபிஷாய்க்கு வந்தது கோபம், இந்த செத்த நாயை துண்டா வெட்டிரட்டுமானா. அப்போ அவன் சொன்னா, என்னைய போய் ஏசுன்னு சொல்லி யார் அனுப்பியிருக்கா? என்னை ஏசுறதுக்கு கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். இவனை நான் என்ன பண்ண முடியும்? கேட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் பேசாம போறேன்டான். வாசிங்க, என்னை அனுப்புறது, என்னை ஏசுறதுக்கு கர்த்தர் தான் அவன் அனுப்பியிருக்கிறாரு. நான் என்ன பண்றது? 2 சாமுவேல் 16:9. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? யார்? எவ்வளவு பெரிய வெளிப்பாடோட பேசுறான் பாருங்க. தாவீதை தூஷிக்கணும்னு கர்த்தர் அவனை அனுப்பியிருக்கிறாரு, கேவலப்படுத்து அவமானப்படுத்துன்னு அனுப்பியிருக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? ஏன்டா ஏசுறான்னு கேட்க எவனை போய் எவன் கேட்க முடியும்? ஆனா அன்னைக்கு செவியில வந்தது அவனுக்கு உள்ள போய் உட்கார்ந்துருச்சு. டைம் வரும்போது அவனை கொல்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் செத்தான். செவிகள் ரொம்ப கவனம். வசனம் இதே மாதிரி உள்ள போதா? இங்க சேவியர்னு ஒருத்தர் இருந்தார், ஊழியக்காரர், மதுரையில தெரியுமா? இருந்தார், திருமங்கலத்துல எல்லாம் இருந்தார். இப்ப உள்ள சேவியர் இல்ல, இப்ப சென்னையில இருக்கிற சேவியர். நான் இருக்கா கருப்பா ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் சாட்சி சொன்னார். ஒரு இடத்துல ஏதோ ஒரு வசனம் பிரசங்கம் பண்ணப்பட்டது. அந்த வசனம் என் செவி வழியாக வந்து என் இருதயத்தில் வந்து வலை போல சிக்கி அங்கேயே துடித்துக் கொண்டே இருந்தது. வார்த்தை எங்க இருந்து எங்க வந்துச்சான்? ஒரு பிரசங்கமோ ஏதோ சுவிசேஷம் சொன்ன இடத்துல இருந்து அந்த வசனம் செவி வழியா எங்க போய் மாட்டிக்கிச்சு? இந்த காதுல வந்து இந்த காதுல போகல, எங்க போய் உட்கார்ந்துருச்சு வசனம்? இருதயத்தில் அடைபட்டது. இப்ப எவனோ ஒருத்தன் ஏசுறான், அதெல்லாம் நமக்கு கேக்குது. இப்ப ஏசவே வேண்டாம், வாய முணுமுணுத்தால இவன் வீட்டுல போய் மனைவி சொன்ன, என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருக்க அப்படிங்க. ஏங்க நான் ஒண்ணுமே சொல்லல, நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு. இல்ல, உன் வாய் அப்படித்தானே அசைச்சது, வாய் அசைவிலே கண்டுபிடிச்சிட்டாங்க, பாடி லாங்குவேஜ். அப்படியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் உடன்படிக்கை அற்றவர்கள். உன்னுடைய முதல்ல உன்னுடைய வாயில ஒரு உடன்படிக்கை பண்ணு, உதட்டுல விருத்த சேதனம் பண்ணு. இரண்டாவது உன்னுடைய செவியில விருத்த சேதனம் பண்ணு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அந்நியனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யாது? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அது வேற ஆள் சத்தம் கேட்காது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். நீ அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது, அந்நிய உபதேசங்களுக்கு செவி கொடுக்க கூடாது.
அந்நிய மற்றவங்களுக்கு நீ செவி கொடுக்க கூடாது. உன் மனைவியை பத்தியோ உன் புருஷனை பத்தியோ உன் பிள்ளைகளை பத்தியோ மற்றவன் சொன்னான்னா அதுக்கு செவி கொடுக்க கூடாது. அதை கேட்டுட்டு வந்து வீட்டுல சண்டை போடுறது வம்பு பண்றதெல்லாம் காதுல ஏத்தாத, காதை அடைத்துக்கொள். வாசிங்க அந்த வசனம். என் தாசனை அல்லாமல் குருடன் யார், நான் அனுப்பினவனை அல்லாமல் அந்தகன் யார். அந்தகன் யாரு? செவிடன் யார்? நீ ஒரு தாசன், நீ ஒரு குருடன் போல போய்கிட்டே இருக்கணும், செவிடம் போல போய்கிட்டு இருக்கணும். அப்படினாலதான் இந்த ஊழியத்துல நீ இந்த ஜீவியத்துல நீ தாசனா இருக்க முடியும். ஏசாயா 42:19. என் தாசனை அல்லாமல் குருடன் யார், நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார். செவிடன் யார்? செவிடன் மாதிரி போகணும், அமைதியா போயிட்டே இருக்கணும். யார் என்ன பேசினாலும் உன்னை இந்த பாரு அநியாயமா போறான், அப்படி பண்றான், என்னதே சொல்லிட்டு போ. காது கேளாதவன் போல போயிட்டே இரு. உன் செவியில விருத்த சேதனம் இருந்தால் ஜெயஜீவித்தினுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாய். வீண் பாடல்கள், வீண் கதைகள், கட்டுக்கதைகள், கிளவிகள், பேச்சுகள், இவைகளுக்கெல்லாம் நீ விலகணும். உட்கார்ந்து இதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. யாராவது ஊழியக்காரனை பத்தி பேசுறாங்க, யாராவது சபையை பத்தி பேசுறாங்க, தாறுமாறா பேசுறாங்கன்னா அதை இன்ட்ரெஸ்டா தோண்டி தோண்டி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இவ்வாறு போகணும் அமைதியா. உன்னுடைய செவியில் ஒரு விருத்த சேதனம் தேவை. கொஞ்சம் கஷ்டம். விருத்த சேதனம் பண்ணும்போது பைபிள்ல சொல்லி இருக்கிறது, சீகம் ஊரார் விருத்த சேதனம் பண்ணும் பொழுது பெரிய நோவெடுத்து கொண்டது அவர்களுக்கு. இன்னைக்கு நீ பிரதிஷ்டை பண்ணும்போது ஆண்டவரே இப்படிலாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உன்னை வளரும் பேசும்போது என்னடா செவிட்டு மாதிரி போய் சொல்லிட்டாரேன்னு உனக்கு கஷ்டமா இருக்கும். உன்னை சிலுவையில தூக்கி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். உன் உதட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது, உன் செவியை கண்ட்ரோல் பண்ணும்போது உனக்கு கஷ்டம்தான். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா அவன் சொன்னது கேட்டுச்சா உனக்கு? உன்னை டியூன் பண்ணுவான், பதில் பேசு, விட்டுறாத, கேட்டுச்சா உனக்கு காதுலன்னு. நீ எப்படி சொன்னோம்? நான் கவனிக்கலையா, கேட்கலையா? அப்படியா? சொன்னா சொல்லிட்டு போறான் பாவம், அப்படி நீ போயிடணும். என்னவா சொன்னா வா போய் கேட்கலான்ட்டு திருப்பி போயிடக்கூடாது. இன்னும் ஸ்ட்ராங்கா காதுல ஏத்துறதுக்கு. நம்முடைய எத்தனை பேருடைய செவிகள்ல விருத்த சேதனம் இருக்கு? நம்முடைய செவிகள் இது ஏறுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய டைம் இது. மூன்றாவது, செவிகளிலும் இருதயத்திலும், செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவில்லை. மூன்றாவது, இருதயத்தில் விருத்த சேதனம். இருதயம் தாங்க பயங்கரமான ஒரு ஸ்டோரேஜ். அது வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். அவை என்ன? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு புறப்பட்டு வர்ற குப்பைய பாத்தீங்கன்னா பயங்கரமான குப்பை. மார்க் 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இது உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருது. எங்க இருந்து வருது? இன்னொரு காற்றுல இருந்து நம்முடைய காற்றுக்குள்ள வர்றதில்ல. எங்க இருந்து புறப்படுது? நமக்குள்ள இருந்தே புறப்படுது. இந்த இருதயத்தை நீங்க சரியா விருத்த சேதனம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், வெட்டணும். தேவையில்லாதெல்லாம் வெட்டி தூக்கி எறியணும். உனக்குள்ள எல்லாத்தையும் இருதயத்துல வச்சுக்கிட்டு நீ இங்க வந்து ஆவில் நிறைஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பழைய துருத்திலேயே புதிய ரசத்தை வாங்கிட்டு போனா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? துருத்தி கிழிஞ்சு போகும், ரசமும் சிந்தி போகும். உன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டிய டைம் இதுதான். ஏனென்றால் மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டது? இங்கே சொல்லி இருக்கிறது, அதுக்குள்ள இருந்து பல காரியங்கள் புறப்படும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி இருதயத்தில் சுத்தமா மாத்திட்டான்னு சொன்னா அவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இது ஜெயஜீவத்தினுடைய 3rd ஸ்டெப். உச்சிக்கு போகுது. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி உச்சிக்கு வருது. இருதயம் தான் பயங்கர மோசமானது. அதுக்குள்ள இருந்து என்னெல்லாம் வரும்னு தெரியாது. நம்மில் அநேகர் வெளியரங்கமாக பாவம் செய்யறதில்லை. நம்மில் அநேகர் எங்கேயோ பாவம் செய்யறோம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபசாரம் செய்தாயிற்று. அவ கையும் மையமா நீ பாவம் செஞ்சு பிடிபட வேண்டாம்.
இருதயத்திலேயே அந்த சிந்தை வந்துட்டுனாலே தோல்வின்னு தான் பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாட்டுல. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இருதயத்துல விருத்த சேதனம் ரொம்ப முக்கியம். உன்னுடைய இருதயம் கெட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதை சரிப்படுத்து. கெட்டு போன வாழ்வுகள் எல்லாம் சரிப்படுத்துங்க. முடிஞ்ச ஆஞ்சியோ பண்ணுங்க, முடிஞ்ச பைபாஸோட பண்ணலாம். எத்தனை வாழ்வு அடைச்சாலும் கிளியர் பண்ணலாம். கர்த்தருக்கு உதவி செய்யக்கூடும். உன்னுடைய இருதயத்தில் நீ விருத்த சேதனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் விருத்த சேதனங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றா ஒரு சிலருடைய இருதயம் எல்லாம் கல்லா இருக்கு. இருதயம் கல்லாய் போன மனிதர்கள் உண்டு. மனம் கல்லாய் போன மனிதர்கள்னு சொல்லுவான். நாபாலை பத்தி பாருங்க. அவன் இருதயம் 1 சாமுவேல் 25:37. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் இருதயம் அவனுக்குள்ளே எரிஞ்சிருச்சு, செத்து போச்சு. நன்றி கேட்டவன். நன்றி கேட்ட மனிதர்களுடைய இருதயம் எல்லாம் என்னது? செத்து போனது. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அங்க செத்து போச்சு, இங்க இருள் அடைஞ்சிருச்சு. ஹார்ட் டார்க் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு இப்ப ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, துதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அந்த மனுஷனுக்கு நன்றி இல்ல, ஒரு உதவி செய்ய முடியாது. இப்ப இருதயத்தினுடைய பாதிப்புகளை பாருங்க. எசேக்கியேல் 44:9. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இருதயத்துல விருத்த சேதனம் இல்லைன்னா அவன் எங்க கால் வைக்க முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துல கால் வைக்க முடியாது. அதனால பைபிள் புதிய ஏற்பாட்டில் அழகா சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். உதடுகளில் விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனம், செவியில விருத்த சேதனம், இதெல்லாமே பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. எழுத்தின் பிரகாரமாக பண்ணின அந்த ஜனங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் போதித்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? இதே எசேக்கியேல் 44:9 விருத்த சேதனம் உள்ள மாமிசத்தில் விருத்த சேதனம். இது மாம்சங்கிறது நம்முடைய முழு சரீரத்தையும் காண்பிக்கிறது. முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தணும். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினால இந்த சரீரம் முழுவதையுமே நீ விருத்த சேதனம் பண்ணணும். முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். காலை கண்ட்ரோல் பண்ணணும், கையை கண்ட்ரோல் பண்ணணும், வயித்தை கண்ட்ரோல் பண்ணணும், சிந்தையை கண்ட்ரோல் பண்ணணும், இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கண்களை கண்ட்ரோல் பண்ணணும், செவியை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் சொல்லி இருக்கிறது இருதயத்தில் விருத்த சேதனம். அடுத்து என்னது? மாம்சத்தில் விருத்த சேதனம். ஏன் மாம்சத்தில் விருத்த சேதனம்? கலாத்தியர் 5:19-20-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? மாம்சத்துல விருத்த சேதனம் இல்லைன்னா நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், விக்கிரகம், ஐயோ பயங்கர குப்பையா போயிடும். அதனாலதான் நமக்கு அபிஷேகம் கொடுத்து அது விருத்த சேதனம் பண்ண வைக்கிறார். ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த விருத்த சேதனம் என்பது ஒரு உடன்படிக்கை. இந்த விருத்த சேதனம் பண்ணும்போது கொஞ்சம் வேதனை உண்டாகும். மற்றவன் பேசும்போது பதில் பேசாம இருக்கிறது பெரிய ஜெயஜீவியம் தான். மற்றவன் நம்ம தாறுமாறா பேசும்போது நம்ம பதில் பேசாம இருக்கணுமே. இருந்துருவீங்களா? இருக்க முடியுமா? இப்ப ஆமேன்றுவீங்க, அல்லேலியா போட்டுருவீங்க, குதிச்சிருவீங்க. அங்க ஒருத்தன் வந்து கேப்பா, பாஸ்டர் ஜோயல் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்கும்.
பெங்களூர்ல ஒரு அம்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு அடிமைன்னு சாட்சி சொல்லிச்சு. சாட்சி முடிஞ்ச உடனே சண்டே ஸ்கூல் பசங்க எல்லாம் சாப்பிடும் போது இந்த பாது ஒரு குப்பைன்னா, குப்பை போது பாருன்னா. அதுக்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி பாஸ்டர்ட்ட போய், இந்த சண்டே ஸ்கூல் பசங்க எல்லாம் சரியில்லை, எல்லாரும் என்ன செய்றாங்க, என்னைய குப்பை அடிமை அப்படின்னு போது பாரு, குப்பை போதுன்னு சொல்றாங்க. அப்ப அவரு சொன்னாரா, அவனும் புதுசா சொல்லலையே, நீ சபையில சொன்னதுதான் என்ன செய்யறான் சொல்றான், வேற யார் சொன்னா? அப்ப சபையில இயேசுவுக்கு முன்னால குப்பைன்னு சொல்ல முடியும், ஆனா உன்னை நேரடியா ஒருத்தன் குப்பைன்னா உன்னை நினைச்ச முடியல. பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்படி இருக்கிறோம், எல்லாரும் துடைத்து போடும் அழுக்கை போல் இருக்கிறோங்கிறாரு. அதனால நாம இப்போ செய்ய வேண்டியது, நமக்குள்ள ஒரு சரியான விருத்த சேதனம் வரணும். விருத்த சேதனம் இல்லாவிட்டால் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதில்லை. திரும்பவும் எசேக்கியேல் 44 அந்த 9 கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. விருத்த சேதனம் இல்லாத மாம்சமுள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. எரேமியா 6:10. செவியில விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு வசனம் கேட்க பிடிக்காது. வாசிங்க. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. வசனம் கேட்க மாட்டான். செவிகளில் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு எவனாவது பேசினா ஏசினா ஜோக் அடிச்சாலாம் காது கேட்கும், ஆனா வசனம் பேசினா என்ன செய்யாது, கேட்காது. அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், செவியில விருத்த சேதனம் இருந்தாதான் உனக்கு வசனத்தை கேட்க வாஞ்சை உண்டாகும். நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீ என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். பிலிப்பியர் 3:3 பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் உள்ளவங்கன்னா ஆவியில ஆராதிக்கணும். எனக்கு அதுதான் இந்த ஊர்ல ரொம்ப இன்னும் சரியாயிருமோ என்னன்னு தெரியல, அபிஷேகத்துல ஆராதிக்கிறது இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாரையும் சொல்லல, ஒரு கொஞ்சம் பேர் சும்மா கை தட்டுறாங்க. எனக்கு என்னன்னா அபிஷேகம் வரணுங்க. ஒரு அசைவு பெந்தேகோஸ்தே நாள் என்ன செய்யணும், மதுரையில வரணும். இங்க வந்தாதான் மதுரை அசையும். இங்க அடிச்சா அங்க அடிக்கும். இங்க நீங்க சரியான அபிஷேகத்துல வந்தீங்கன்னா விக்கிரக கோட்டை என்ன செய்யும், அப்படியே அசையாரு. தமிழ்ல சொல்லுவான், அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும். நீ இங்க அடிக்கிற அபிஷேகத்துலதான் அங்க எல்லா அஸ்திபாரத்தையும் கர்த்தர் கலத்தி விடுவாரு. நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு ஹல்லேலூயா ஆமென் என்னது வொர்ஷிப் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பா நடத்துறேன் நானு. வொர்ஷிப்னு சொன்னா அபிஷேகத்துல தாவீது மாதிரி நடுரோட்ல தாவீது வந்த மாதிரி வரணும். பெட்டி வருதுன்னா நீ ஃபுல் ஸ்விங்ல இருக்கணுங்க அபிஷேகத்துல. அதுக்காக பக்கத்துல உள்ளவனை இடிச்சிட்டு ஒருத்தனை முட்டிக்கிட்டு இருக்கணும்லாம் நான் சொல்லல. அப்படியே அதே இடத்துல நின்னே தெரியும். அகத்தின் அழகு எங்க தெரியும், முகத்துல தெரியும். அபிஷேகம் வரும்போது தெரியும், பிசாசு ஓடுறது தெரியும், வியாதி நீங்குகிறது தெரியும். அபிஷேகத்துல வரும் பொழுது நீங்க நீதியின் சூரியன் உதித்தால் நீ எப்படி வெளியே வருவ, செத்து போன மாதிரி வருவியா? நீதியின் சூரியன் உதிக்கும், அவர்கள் கொளுத்த கன்றுகளை போல வெளியே வருவாங்க. அப்படியே வெளியே வரும்போதே தெரியும் அபிஷேகத்துல. மோசே தேவ சமூகத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது எப்படி வந்தான், அவனுடைய முகம் பிரகாசித்தது, முக்காடு போட்டு வந்தானா, அந்த அளவு அவனுடைய பிரகாசம் இருந்தது. அப்படி ஒரு